அடுத்த கேள்வி. இதுவும் தேங்கை சித்திக் என்பவர் தான் கேட்குறாரு. சஹாபாக்களை பின்பற்றுவது குறித்து ஒருவர் புது விளக்கம் கொடுத்துள்ளார். இது சரியா? வீடியோ இணைத்துள்ளேன்னு போட்டிருக்கிறார். அவர் வீடியோ நான் துண்டு துண்டாக வெட்டி எதையும் முக்கியமான பாயிண்ட் எடுத்து நான் தனித்தனியாக போடுறேன். அவர் அவர் என்ன வீடியோ காட்டுறாருன்னு கேட்டால், இந்த ஜாக்கு இந்த செலவு கூட்டத்திலேருந்து ஒரு ஆள் பேசுகிறார், ஒரு கிளாஸ் நடத்துகிறார் போல இருக்குது. அதில் என்ன செய்கிறாருன்னா, சஹாபாக்களுடைய கூற்றும் ஹதீஸு தான் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறார். அந்த மாணவர்களுக்கு யாருக்கும் கிளாஸ் தரபியாக நடத்துகிறார், அதில் விளக்கிக்கிட்டு இருக்கிறார். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துருங்க, அப்புறம் விளக்கத்தை பார்ப்போம். சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுப்பதுன்னா, சஹாபாக்களை பின்பற்றுவதுனா என்ன? ரசூல்லாவை பின்பற்றுற மாதிரி சஹாபாக்களை பின்பற்றணுமா அப்படின்னா அவங்க நபியால போயிடுவாங்க என்கின்ற ஒரு குற்றச்சாட்டியை வைக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், சஹாபாக்குடைய விளக்கத்தை எடுப்பது என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, சஹாபாக்குடைய விளக்கத்தை எடுக்கிறத மார்க்க அறிஞர்கள் இரண்டு வகையா பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? ஒன்று, ரசூல்லாவுடைய தெளிவான சுன்னா, அசுன்னத்து சரிஹா சொல்லுவாங்க, தெளிவான சுன்னா. ரசூல்லா சொன்ன தெளிவான சுன்னா, ரசூல்லா சொன்ன சொல், செயல், அங்கீகாரம், இதெல்லாம் எது கீழே வந்துடும்? ரசூல்லா சொன்ன தெளிவான சுன்னத்திற்கு கீழே வந்துடும், தெளிவான ஹதீஸ் கீழே வந்துடும். அடுத்து சுன்னாவில் ரெண்டாவது வகையான ஒரு சுன்னா இருக்குது, அசுன்னத்து கைரு சரிஹா, அதாவது தெளிவில்லாத மறைமுகமாக சொல்லப்பட்ட சுன்னத். அந்த சுன்னத்தான விஷயங்கள் எது, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை எது என்பதை போய் பார்க்கும்போது அதுக்கு சில விவரங்களை காயிதாக்களை சொல்றாங்க. முதல் விதி என்ன விதி? எழுதிக்கிடுங்க. சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க, அந்த கருத்து அவங்களுடைய சொந்த யூகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த கருத்து அவங்களுடைய சொந்த யூகமாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட எடுக்கல அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? அது என்ன ஆகும்? ரசூல்லா சொன்ன அந்த ஹதீஸ் என்ற சட்டத்துக்கு அதுவும் வந்துடும். ஹுக்மன் பில் மர்ஃபூன் வாங்க, மர்ஃபூடைய சட்டத்தில் வருகிறது, ரசூல்லா சொன்ன ஹதீஸுடைய சட்டத்தில் வந்துடும். விளங்குது? அப்போ இவர் என்ன செய்கிறாரு? முதல் விஷயமாக இவருடைய வாதங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சஹாபாக்களை பின்பற்றுன்னு சொல்ல நான் தப்பாக வழங்கிட்டு இருக்கிறோமா, அப்படி அவங்க சொல்லவே கிடையாதான் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது இப்போ கொடுக்குற வியாக்கியானம் தான், இவங்களுடைய கொள்கை அது கிடையாது. இப்போ சஹாபாக்களை வகை வருமானு கேள்வி கேட்டு கேட்டு பதில் சொல்ல முடியாமல் போனதுக்கு பிறகு கொஞ்சம் சுருதி இறங்கி போய் நாங்கள் சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் பின்பற்ற சொல்கிறோம், எதில் சொல்கிறோம் தெரியுமான்னு அதில் ஒரு வகையை கழிச்சு விட்டு ஒரு வகையை இப்போ சொல்கிறாங்க. இவங்க அல்ஜன்னத் பத்திரிகையில் பச்சை எழுதியிருந்தாங்க, சஹாபாக்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள், மார்க்க விஷயத்தில் அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று பச்சையாக அல்ஜன்னத் பத்திரிகையில் எழுதிவிட்டு இப்போ நாங்கள் அப்படியா சொன்னோமான்னு இவர் என்ன செய்கிறாரு கேட்டு ஒரு புது வியாக்கியானம் கொடுக்குறார். இதே மாதிரி ஒரு வீடியோ இவருடைய தலைவர் கமாலுதீன் மதனியும் போட்டிருக்கிறார், அழைப்பு கொடுக்குற மாதிரி நாமெல்லாம் ஒன்றுபட வேண்டும், அப்படிப்பட்டோம் இப்படிப்பட்டோன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சஹாபாக்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் சொல்கிறோம், அப்படியா இப்படியான்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா நாங்களும் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் சொல்கிறோன்னு ஒரு அழைப்புலாம் விட்டுருக்கிறார். எல்லாம் என்கிட்ட சேருங்கன்னு கூப்பிட்றாரு. அது அந்த அழைப்பு நமக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டால் நம்ம தான் தெளிவாக அவர்கிட்ட சொல்லிட்டோமே, நீங்கள் சொல்வதை நிரூபிக்க வாங்க, நிரூபிச்சுட்டு சேர்ந்துக்கிறோன்ட்டோம். அதனால் அவங்க நம்மளுக்கு அந்த அழைப்பு கொடுக்கல, நம்ம தான் அவங்கள அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் கமாலுதீன் மதனி வகைராக்கள் சொல்வது அத்தனை வழிகேடு, குப்பை, பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை நிரூபிக்கிறதுக்கு வாங்கன்னு பகிரங்க அழைப்பு கொடுத்தோம். அதெல்லாம் விவாதம்லாம் சரி வர மாட்டோம். அப்புறம் என்ன போட்டு அழைக்கிறது? அவங்க அழைக்கிறது யார் அழைக்கிறாங்கன்னா, யாரே அவங்க விவாதத்துக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள அழைக்கிறாங்க. டிஎன்டிஜி விவாத அழைப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்கள தான் கூப்பிட்றாங்க. அது அவங்களுக்கு உள்ள விஷயம், கமாலுதீன் மதனுடைய அழைப்பு, அதை விட்டுருங்க. அப்படி ஒரு வீடியோ பரவிட்டு இருக்குது. கமாலுதீன் மதன் எல்லோரையும் எல்லாம் ஒன்றிணைக்க அழைக்கிறாராம். என்ன கண்ணியமற்று பேசுகிறார்களோ, இவர் மாதிரி கண்ணிய குறைவாக பேசுனால யாருமே கிடையாது. ஆனால் என்ன செய்வார், மற்றவங்க கண்ணிய குறைவாக பேசுகிறாங்கலாம் கமாலுதீன் மதன் சொல்லியிருக்கு. அது தனியாக வச்சுருவோம். இவர் சொல்கிற இந்த விஷயத்துக்கு வருவோம். இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சுன்னத்து ரெண்டு வகை இருக்கிறான். ஒன்று தெளிவான சுன்னத்தான், இன்னொன்று தெளிவற்ற சுன்னத்தான். தெளிவற்ற சுன்னத்துண்டா என்னென்னா, ரசூல்லா சொன்னாங்கன்னு தெளிவாக அதில் இருக்காதான், ஆனால் கவனித்து பார்த்தா ரசூல்லா தான் சொல்லியிருப்பாங்கன்னு இருக்குமா. சில விஷயம் கால ரசூல்லா சொன்னாங்கன்னு வந்துடும், அது தெளிவான சுன்னத்தான். தெளிவற்ற சுன்னத்துனா என்னென்னு கேட்டால், அது வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரசூல்லா சம்மந்தப்பட்டதாக இருக்காது, சஹாபியுடைய சொல்லு செயலாக தான் இருக்கும். ஆனால் அதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுவும் அந்த சுன்னத்து தான், அது தெளிவற்ற சுன்னத்து, அதை நம்ம பின்பற்ற வேண்டும், அதுவும் ஹதீஸு தான், அது ஹதீஸுடைய அந்தஸ்து தான் என்று இமாம்கள் சொல்லிவிட்டார்கள்னு சொல்கிறார். அது என்ன மாதிரி விஷயம்னு கேட்டால்,
எந்த விஷயத்தில் வந்து அறிவுக்கு வேலை இல்லையோ, எந்த விஷயத்தை வந்து முந்தைய வேதங்கள் அகல கிதாபுகள் வேதக்காரர்கிட்ட காப்பி அடித்து சொல்லவில்லையோ, அந்த மாதிரி விஷயத்தை வந்து சுயமாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஒரு சஹாபி சொல்வாரையானால் அவராக சொல்லலை, ரசூல்லா சொல்லித்தான் சொல்கிறாரு, ரசூல்லா சொன்னார்னு பயன்படுத்தாவிட்டால் கூட ரசூல்லா சொல்லித்தான் சொன்னார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஃபஸ்ட் ஆதாரம் வைக்கிறார். அதாவது ஒரு மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குன்னு வைங்க, சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்தை வர்ணித்து ஒரு சஹாபி சொல்கிறார். இதை சுயமாக சொல்ல இயலுமா? மசாயில்னால் ஆய்வு செஞ்சு முன்ன பின்ன எல்லாம் சொல்லலாம். சொர்க்கம் மறுமை விசாரணை எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்வதாக இருந்தால் இது வந்து ரசூல்லா சொல்லி தான் அவர் சொல்லியிருக்க முடியும். அப்படி நம்ம எடுத்துக்கிறணுமா? ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, சொர்க்கத்தில் வந்து முதல்ல இதுதான் உணவாக தரப்படும், சொர்க்கத்தில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி அந்த மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சஹாபி சொன்னார்னு சொன்னால் அது சுன்னத்து தான். அது சஹாபி சொல்லாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சஹாபாக்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. எது சம்மந்தமாக? மறுமை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை சுயமாகலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ரசூல்லாட்ட கேட்டு தான் சொல்லுவாங்கன்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். இப்படி வைக்கிறதுக்கு இனி என்ன ஆதாரம்? அப்படி தான் இமாம்கள் சொல்லி, இதுதான் இமாம்கள். நீ யாரை இமாம்ங்கிற? நீ எந்த இமாமை பார்க்க போகிற? எல்லாம் உன் ஆளுக்கு எழுந்த கித்தாவை படிச்சுக்கிட்டு இமாம்கள் சொன்னாருங்க இருக்கிறார். அதுக்கு மாத்தமாக இமாம்கள் அள்ளி கொட்டியிருக்கிறாங்க. இமாம்கள்லாம் சொல்லிட்டாங்களா? இமாம்கள்னு உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அந்த சவுதியிலேருந்து வரக்கூடிய கித்தாபுகளில் உள்ள உலமாக இருந்தால் இமாம்கள். இவங்களுக்கு இமாம்கள்லாம் சொல்லிவிட்டார்கள். என்ன ஆதாரத்தை காட்டினாங்க இதுக்கு? ஒரு சஹாபி வந்து சொந்தமாக சொல்லவே மாட்டாரா மறுமை சம்மந்தப்பட்டதில்? அவர் சுயமாக விட்டு பொய்யாவெல்லாம் சொல்லிட மாட்டார், தப்பாவெல்லாம் சொல்லிட மாட்டாரா? அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ வந்து இன்ன ஆத்தைனா கல் கௌசர்னு ஒரு சூறா இருக்கிறது. நபியே உங்களுக்கு கௌசரை வழங்கினோம் அப்படின்னு இருக்கிறது. கௌசர்னா என்ன என்று ரசூல்லாட்ட கேட்கும்போது என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், மறுமை நாளில் அந்த மேராஜுக்கு போகும் பொழுது கௌசரை வந்து ஜிப்ரீல் காட்டுறாரு. இது என்னன்னு ரசூல்லா கேட்குறாங்க. மாஹாதா யா ஜிப்ரீல் இது என்ன? அப்போ ஹாதல் கௌசர், இதான் கௌசர். கௌசர் என்பது ஒரு நீர் தடாகம். அந்த தடாகத்தை ரசூல்லாவை கூட்டி கொண்டே காட்டுறாங்க ஜிப்ரீலில் காட்டினோன்னே ஜிப்ரீல்கிட்ட ரசூல்லா கேட்குறாங்க இது என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்லுகிறார் இது வந்து கௌசருங்கிறார். இப்போ கௌசர்னா என்னது? ஹவுலுல் கௌசருக்குரிய சொல்லு என்று விளங்குகிறது. அதே மாதிரி ஹவுலுல் கௌசருக்கு சில பேர் வருவார்கள், தடுக்கப்படுவார்கள்லாம் வருதில்ல. அப்போ கௌசர் என்பது என்னங்கிறது தெளிவாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? இது சம்பந்தமாக அவர் சொல்லியிருக்கிறார். கௌசர்னா என்ன தெரியுமா? அல் கௌசரு ஹுவல் ஹைருல்லதி அத்தாஹுல்லாஹு இயாஹு. கௌசர் என்றால் அல்லாஹ் ரசூல்லாவுக்கு வழங்கிய சிறப்புக்கள் என்ற அர்த்தம். அது வந்து கௌசருங்கிற ஒரு தடாகத்தை குறிக்காது என்று இப்னு அப்பாஸ் சொன்னதாக புகாரியில் 4966. அப்போ கௌசர் என்று இந்த அர்த்தத்தில் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரசூல்லா சொன்னது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தடாகத்தை தான் சொல்கிறாங்க. தடாகத்தை சொல்லி இருக்கும் பொழுது இவர் சொன்னது சுயமாக தானே சொல்லியிருக்கிறார். ரசூல்லா சொன்னதுக்கு மாத்தமாக சொல்லுவாரே, ஆனால் இதையும் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ ஒரு சஹாபி அறிவை கொண்டு எதை முடிவெடுக்க முடியாத அந்த விஷயத்திலையும் மறுமை விஷயத்திலையும் அவர் நினைச்சதை சொல்லுவார். இந்த நினைச்சதை சொல்லியிருக்கிறார. இது வந்து தெளிவற்ற சுன்னத்துன்னு சொல்லிட்டு இது எடுத்துக்கிறீங்களா? ஏன் எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? ரசூல்லா சொன்னதுக்கு மாத்தமாக இருக்குன்னு சொல்ல வருவீங்க, அதுதான் சொல்லுவீங்க. அதை சொன்னீங்கன்னா மாத்தமாகவும் சொல்லுவார்னு விளங்குதில்ல. அதாவது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதுக்கு அறிவுக்கு இடம் இல்லையோ அந்த மாதிரி விஷயத்தில் சஹாபாக்கள் அவங்களாவும் சொல்லுவாங்க. அப்போ எதில் வந்து அறிவுக்கு வேலை இல்லையோ அகல கித்தாப் ஒன்று எடுக்கவில்லை அப்படிப்பட்ட விஷயமாக இருந்தால் அது ரசூல்லா சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் கௌசர் சம்பந்தமாக ரசூல்லா சொன்னால் தானே வாயை திறந்துருக்கணும். ரசூல்லா வேறு ஒன்று சொல்லியிருக்கேன், வேறு ஒன்று சொன்னார். அப்போ இந்த ஹதீஸை காட்டுகிறது சஹாபாக்கள் மறுமை சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்களை இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவங்க சுயமாகவும் சொல்வார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸுக்கு மாத்தமாகவும் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்போ உஸ்மான் 2 பாங்கு ஏற்படுத்தினாங்கன்னு சொல்கிறீங்களே, இது 2 பாங்கு என்பது வந்து மறுமை சம்மந்தப்பட்டது தானே. அப்போ சுயமாவை செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாங்கு சொல்ல போகிறீங்களா? அல்லது சில சஹாபாக்கள் 20 ரக்காத்தை ஏற்படுத்தினாங்கன்னு வருது, அதை வந்து பிதாத்துங்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் மக்காவில் குறைச்சி விட்டான். இந்த வருஷம் 10 ரக்காத்து ஆகிவிட்டாங்க. இந்த வருஷம் சவுதி கவர்மெண்ட் என்ன செஞ்சு விட்டான்,
இனிமேல் 10+3 தான் அறிவிச்சு விட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, 20 ரக்காத்து 10+3ன்றதை இப்போ உறுதி பண்ணி சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்டதாக இருக்கும்போது நீங்கள் 20 எப்படி மறுப்பீங்க? 20ன்னு சொல்லக்கூடியவன் அதுக்கு சில சகாபாக்கள் செஞ்சாங்கன்னு தான் ஆதாரம் காட்ட போகிறான். அப்போ சகாபாக்கள் வந்து ரக்காத்தை கூட்டுவதையெல்லாம் சுயமாக செய்வாங்க, சுயமாக தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி கருதி தானே நீங்கள் வந்து இது 8 ரக்காத்தை வலியுறுத்திட்டு இருந்தீங்க இவ்வளோ காலமாக. அப்போ வந்து சகாபாக்கள் சொன்ன சரிகு சுன்னத்துன்னா, தெளிவான சுன்னத்துன்னா தெளிவாக இருக்கணும். ரசூல்லா சொன்னாங்கன்னு அந்த வார்த்தை முத்திரையை வச்சா மட்டும்தான் ரசூல்லா சொன்னது ஆகும். அப்படி இல்லைன்னா ரசூல்லா சொன்னது ஆகாது. இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த ஹவுலுக்கு தடுக்கப்படுவாங்கள்ல சகாபாக்கள்லாம். அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், என்னுடைய உம்மத்துகள் என்னுடைய அசஹாபின்னு ரசூல்லா சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவான்னா, லா தத்ரி மா அஹதசு பாதக, உனக்கு பிறகு புதிதாக உருவாக்கினார்களே அதை உனக்கு தெரியாது. அப்போ சஹாபாக்கள் புதிதாக மார்க்கத்தில் உருவாக்குகிறார்கள். இது வந்து அறிவை கொண்டு உண்டாக்குறது இல்லை. ஒரு இபாதத்தை புதுசாக உண்டாக்குறாங்கன்னு சொன்னால் அது வகி இல்லாமல் செஞ்சு இருப்பார்களாங்கிறீங்கல்ல, செஞ்சு இருப்பாங்கங்கிறதுனால தான் தடுக்கப்படுறாங்க. சஹாபாக்களாக இருந்து கொண்டு என்ன செய்வார்கள்னு கேட்டால் 2 பாங்கு என்பார்கள், முத்தலாக் என்பார்கள், பல விஷயங்களை புதுசாக என்ன செய்வார்கள், உண்டாக்குவார்கள். உண்டாக்குனாலும் அது என்ன செய்ய, அது நபியே உமக்கு தெரியாது அப்படிங்கிறான்ல. அப்போ இந்த சஹாபாக்கள் உண்டாக்கினார்கள்னு வருது, எதை உண்டாக்குனாங்க? இபாதத்தானே உண்டாக்குனாங்க. இபாதத்துங்கிறது வந்து அறிவை கொண்டு சொல்லக்கூடிய விஷயமா? அறிவை கொண்டு சிந்திக்கிற விஷயங்களில் தான் அவங்க சொந்த கருத்தை சொல்லுவாங்களாம். அறிவுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சொந்த கருத்தை சொல்ல மாட்டாங்களாம். அப்போ சொந்த கருத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க, எல்லாம் ரசூல்லா சொல்லி தான் செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால், அப்போ சஹாபாக்கள் பிதத்து எந்த பிதத்தையும் நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்? அவங்க சொந்தமாக சொல்ல மாட்டாங்கல்ல, மறுமை சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, இபாதத்து சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. அப்போ அந்த ஹதீஸ் என்ன காட்டுது? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் 4740 ஹதீஸில் இது நீங்கள் பார்க்கலாம். 6526வது ஹதீஸில் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 6585வது ஹதீஸில் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த சஹாபாக்கள் ரசூல்லா சொல்லாததை உண்டாக்குவார்கள்னு அந்த ஹதீஸ் சொல்கிறது. உண்டாக்குவார்கள்னா எந்த உண்டாக்குறது? கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பார்கள் அதையா? மைக்கை கண்டுபிடிப்பாருன்னு அர்த்தமா? இபாதத்துன்னு அர்த்தமா? எதை உண்டாக்குனாங்க? இபாதத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க. அப்போ இபாதத்தை வந்து சுயமாக உண்டாக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உண்டாக்குவாங்கன்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆதாரங்களோட பேசுகிற உட்பட்டு என்ன செய்கிறாரு? இப்படித்தான் உலமாக்கள் முடிவெடுத்து, உலமாக்கள்னா யார்? இந்த சலப்பு கூட்டம், அதுதான் உலமாவுகளுக்கு. அப்போ உலமாக்கள் அப்படி தான் முடிவெடுத்திருக்கிறார்கள்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் பண்ணி சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால், அதாவது விளக்கம்ங்கிற பேரில் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. தப்சீர் கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சஹாபாக்கள் சொல்லியிருக்கிற பல விளக்கங்கள் வந்து பெரிய கேலி கூத்தாவெலாம் இருக்கும். சஹாபாக்கள் பேரில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சின்ன உதாரணம் என்னென்னு கேட்டால், இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒரு பெண், அந்த எஜமானி தப்பாக நடப்பதற்கு அந்த பெண்ணு தூண்டுவாள். யூசுஃப் என்ன செய்வாங்கன்னா, அந்த உலகத ஹம்மத் பிஹு ஹம்ம பிஹா, அவளும் நாடுவாள் அவரும் நாடுவார். ஒன்று அல்லாவுடைய அத்தாட்சி வந்தவொன்னு விலகி கொள்வார்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. அப்போ மனசால் ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்குது. அப்படி தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. யாருடைய விளக்கமும் தேவையில்லை, நாடினால் என்று தான் வருகிறது. அதுக்கு இப்னு அப்பாஸ் என்ன விளக்கம் சொல்கிறாரு தெரியுமா? நாடினார்னு என்ன தெரியுமா? அவளை மல்லாக்க படுக்க போட்டார், அவளுடைய தொடையில் 2 காலுக்கு மத்தியில் ஒன்று அமர்ந்தார், அவருடைய ஆடைகளை எல்லாம் கலட்டினார், தன்னுடைய ஆடைகளை கலட்டி நிர்வாணமானார். இவ்வளவும் செஞ்ச பிறகு அல்லாவுடைய அத்தாட்சியை பார்த்தாருன்னு சொல்றியது எங்கேருந்து எடுத்தீங்க? அது இப்னு அப்பாஸ் தான் சொல்லியிருக்காரு. இப்னு அப்பாஸ் சொன்னதாக தப்ரீயில் ஏராளமான சனதுகளை கொண்டு அவர் அறிவிக்கிறார். இதுக்கு பேர் தான் விளக்கமா? இதை சுயமாக சொல்கிற விஷயமா அல்லது வஹீல சொல்கிற விஷயமா? வஹீல சொல்கிற விஷயம். வஹீல சொல்கிற விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு, ரசூல்லா சொல்லித்தான் சொல்லியிருப்பார்னு சொல்ல வர்றீங்களா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நாடினார், மனசால் நினைக்கிற யாருக்கு வேணாலும் வரும். ஒரு ஆண் பெண்ணை பார்க்கும்போது இவனுக்கு அவன் மேலே வரும், அவளுக்கு வரும். அதுக்கு பிறகு எந்த மாதிரி நடந்து கொண்டார்கள் என்பது அல்லாஹ் நினைஞ்சிட்டா அவரை பெரிய அளவுக்கு போகாமல் தடுத்துட்டாங்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கடைசி வரைக்கும் எல்லாம் நெருங்கியாச்சான். அப்போ தான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்தாருன்னு சொல்லி இது எங்கேருந்து எடுத்தீங்க? இது எங்கேருந்து இப்னு அப்பாஸ் எடுத்தார்? அப்போ இப்னு அப்பாஸுங்கிறத எடுத்து பார்த்தாலே அம்புட்டு சரக்குகள் கிடைக்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது. அடுத்து என்ன செய்கிறாருன்னா, இன்னொரு ஆதாரம் காட்டுறார். ஆதாரம் என்ன காட்டுறாரு தெரியுமா? உதாரணத்திற்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரு. என்ன ஆதாரம் பாருங்க. அதை வசிய குர்சி சமாவாத்தி வளரும். அல்லாஹ்வுடைய குர்சி என்பது வான பூமியை விட விசாலமானதுன்னு வருது.
இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்சி என்பது என்ன, அதற்கு என்ன பொருள்? மௌதிஉல் கதமைன், அல்லாஹ்வுடைய பாதம் இருக்கக்கூடிய இடம். குர்சின்னா என்ன? அர்ஷ்னா அல்லாஹ் அது மீது உயர்ந்திருக்கிறான். குர்சி என்பது என்ன? அல்லாஹ்வுடைய பாதம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் குர்சின்னு சொல்லுவாங்கன்னு யார் சொல்றா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இதை எல்லா அறிஞர்களுமே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. யாரும் இதுக்கு மாற்று கருத்து இருக்கல. எல்லா குர்சின்னு அதுக்கு விளக்கம் இந்த அப்துல்லா பின் மசூத் இந்த தகவலை தான் கொடுக்குறாங்க. இது என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வரல. இது யார் சொன்ன மாதிரி வருது? அப்துல்லா பின் அப்பாஸ் சொன்ன மாதிரி தான் வருது. ஆனா இங்கதான் நம்ம கேட்கிறோம், இவ்வாறு ஒரு சஹாபி மறைவான விஷயத்தை பற்றியோ அல்லது தன்னுடைய சொந்த யூகமா இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாங்கனாலோ அல்லது வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு எடுக்காம ஒரு விஷயத்த சொன்னா எதுல வந்துடும்? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் மாதிரி தான். ஹதீஸுடைய சட்டம் தான் அதுக்கு கொடுப்பாங்க. அவருடைய கூற்றுக்கு ஆதாரம் என்ன காட்டுறாருன்னா, உதாரணமாக குர்சி வசிய குர்சியு சமாவாத்தின்னு ஆயத்தில் குர்சியில் வருது. அல்லாவுடைய குர்சி வந்து வானம் பூமியோட பெருசுன்னு வருது. அதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த குர்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இது இப்னு அப்பாஸ் வந்து குர்சின்டா என்ன சொல்லிட்டாரான், அல்லாஹ் வந்து அரசியல் உட்காந்துருப்பான்ல, உட்காந்துருக்குமா அவனுடைய பாதத்தை வைக்கிறதுக்கு ஒரு கீழே ஒரு தட்டு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் குர்சியான். அல்லாஹ் குர்சி அவ்வளோ பெருசாக இருக்கும். குர்சி வந்து மௌதுல் கதமைன், பாதம் வைக்கக்கூடிய ஒரு இடம் என்று இப்னு அப்பாஸ் சொல்லிவிட்டார். இப்னு அப்பாஸ் இது வந்து வகையில் தான் சொல்ல முடியும், சுயமாக சொல்கிற விஷயம் இல்லை. அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னார்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொன்னாங்க நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது, இதை ரசூலுல்லாஹ் சொன்னார் தான் எடுத்துக்கிறேன்னு. அதனால தான் அனைத்து அறிஞர்களும் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இப்னு அப்பாஸ் கூற்றை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த அனைத்து அறிஞர்களுங்கிறது என்னன்னு கேட்டால் அந்த கும்பல் தான். எது இவங்க ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள்னு ஒரு குரூப் வச்சுருக்கிறாங்க. மற்றவங்களாம் அறிஞரை பார்க்க மாட்டாங்க. இவங்க சொன்னபடிலாம் அப்படி அனைவரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. இப்னு அப்பாஸை சொல்லியிருக்கிறாரு. இப்னு அப்பாஸ் சொன்ன அந்த விஷயமே ரெண்டு விதமாக வருகிறது. ஒன்று வந்து இப்னு அப்பாஸ் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி சொன்னதாக இப்னு அப்பாஸ் அறிவித்தார், குர்சி என்பது மௌதுல் கதமைனின்னு ஒரு ஹதீஸ் வருது. இன்னொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் சொந்தமாக சொன்னார்னு ஒரு விஷயம் வருகிறது. ரெண்டு விதமாக வருதுன்னு வைங்களேன். சரி, அனைவரும் தான் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டால், தபுரி இருக்கார்ல, தபுரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், குர்சி என்று சொன்னால் வசிய குர்சியுஹு, குர்சி என்று சொன்னால் இல்முஹுன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய ஞானம். அல்லாஹ்வுடைய ஞானம் வானம் பூமியெல்லாம் விட விசாலமானது என்று அதுக்கு அர்த்தம். அப்போ ஏகமானதை ஏற்றுக்கிட்டாங்கிறே, அது ஏகமானதில் தபுரி வர காணாம, தபுரிக்கு என்ன செய்கிறாரு, குர்சி என்றால் அது ஒரு இல்ம், அல்லாஹ்வுடைய ஞானம் என்று அவர் அர்த்தம் செய்கிறார். ஹசன் பசரி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல் குர்சியு ஹுல் அர்சு, குர்சின்னு அரசு ரெண்டு ஒன்று தான், அரசுன்றாலும் ஒன்று தான், குர்சினாலும் ஒன்று தான்ற யார் சொல்கிறா, ஹசன் பசரி சொல்கிறார். இவர் என்ன செய்கிறாரு, ஏகமானதாக சொன்னது 50 பேர் ஏற்றுக்கிட்டாங்களா, 50 பேர்லாம் ஏற்றுக்கிறல, எக்கச்சக்கமான கருத்து அதில் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் சொன்னால் அனைவரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும், அதை தவிர வேறு கருத்தே கிடையாது, ஏற்றுக்கிட்டாருங்கிறாரு. இவங்க மதிக்கக்கூடிய ஹசன் பசரி ஏற்றுக்கிறல முதல்ல. அதே மாதிரி வந்து இப்போ ஜலாலைனிங்கிற கிதாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தஃப்சீர் ஜலாலைன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த குர்சிக்கு என்னென்ன அர்த்தம் கொடுத்துருக்குறாங்கன்ற ஒரு பட்டியல் போடுறார். கீழ் அஹாத் இல்முஹு பிஹிமா, அல்லாஹ்வுடைய இல்மு அது ரெண்டையும் வானம் பூமியெல்லாம் உள்ளடக்கும் என்று ஞானம்ன்ற அர்த்தம் கொடுத்துருக்கிறார்கள். ஒகீல முல்குஹு, அவனுடைய ஆட்சி விசாலமானது, முல்குண்ட ஆட்சின்ற அர்த்தம் கொடுத்துருக்கிறார்கள். அப்புறம் வந்து ஒகீல் அல் குர்சி நப்சுஹு, குர்சினா குர்சிங்கிறது தான் என்று விளக்கம் வந்து கொடுத்தார்கள்னு ஜலாலையில் இருக்குது. அதனால் இப்னு அப்பாஸ் கொடுத்த விஷயம் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள தக்கதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ என் கௌசரை ஏற்றுக்கிறல, கௌசரை ஏற்றுக்கிறல, அதன் கவனிக்கணும். அந்த யூசுப் நபி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ஏன் நீங்கள் பயான் பண்ணுவீங்களா, அதை யூசுப் நபி என்ன செஞ்சார் தெரியுமான்னு சொல்லி அம்புட்டு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறார். ராபாசா ஒரு புளு ஃபிலிம் மாதிரி அடிப்படையில் அந்த அவ்வளோ வர்ணனை எல்லாம் போட்டு வருது அதில் ஒரு அறிவிப்பிலை. அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கங்கிறோம். அதெல்லாம் வந்து சுயமாக சொல்லியிருப்பாரா, வகி இல்லாமல் சொல்லியிருப்பாரான்னா அப்போ ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொன்னாங்கங்கிறீங்களா, அது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதை சொன்ன இதுலேயே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சஹாபாக்களுடைய இஜ்மாவும் மார்க்கும், இஜ்மாவும் மார்க்குமா. சஹாபி ஒரு கருத்து சொல்கிறாங்க, அந்த கருத்து மற்ற எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் பரவி இருந்தோம். அந்த சஹாபியுடைய கருத்தை யாருமே நிராகரிக்கலன்னு சொன்னா, யாருமே மறுக்கலன்னு சொன்னா, அதுவும் எதுல வந்துடும், இஜ்மான்ற அடிப்படையில் வந்துடும். அதுவும் மறைமுகமான சுன்னா என்று சொல்லக்கூடிய அந்த விளக்கத்துக்குள்ள வந்துடும். புரியுதா? இஜ்மா நம்ம சொல்றோம்ல, இஜ்மானா தெரியுமா, தமிழ்நாட்டில் இஜ்மாவை பற்றியும் பேசணும். இஜ்மாவே நிறைய பேர் தெரியாது.
குரான் ஹதீஸ் அவ்வளோதான். இஜ்மான்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றி சொல்ல தெரியப்படுத்துவோம். அப்போ இஜ்மான் கீழே என்ன செய்கிறோம் வந்துடும். அப்போ அல்லாஹ் சொல்கிறானே, யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னதென்று தெளிவானதுக்கு அப்புறம் ரசூலுல்லாவுக்கு மாற்றமாகவும் முஃமினுடைய வழி அல்லாத அந்த முஃமினுடைய வழி எந்த வழியை குறிக்குது, அதைத்தான் இஜ்மான்னு சொல்றோம். இஜ்மான்னா இஸ்லாமிய உம்மத் அவர்கள் இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாருமே ஒரே கருத்துல வர்றது, அதுக்கு பேர் தான் இஜ்மா. அப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சஹாபாக்கள் இஜ்மா பண்ணிட்டாங்களாம், இஜ்மாவும் ஒரு ஆதாரம் தான் அப்படிங்கிறார். முதல்ல இஜ்மாங்கிற இஜ்மான்ட்டு என்னைக்காவது விளங்கி இருக்கிறீங்களா நீங்கள்? இஜ்மான்னு சொல்கிற ஆளுக்கு இஜ்மா பற்றி பிறகு பேசணுங்கிறார். இஜ்மான்னா ஏகமானதான முடிவு அப்படின்னு அர்த்தம். இதை பற்றி அறிஞர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறாங்க, எவனாச்சும் இஜ்மான்னு சொன்னாட அவன் பொய்யன். மனித்தால் இஜ்மா கதிப, அவன் பொய் சொல்லிவிட்டான். ஏனென்று கேட்டால் எல்லாரும் ஒன்றுபட்டார்கள்ங்கிறது எவனும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், அதுக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருக்கிறவங்க பல நோக்கத்தில் இருப்பாங்க. இவனுக்கு என்னதுக்கு பதில் சொல்லன்னு சில பேர் இருப்பாங்க. அதனால் என்ன வேண்டா வெறுப்பாக அதை பதில் சொல்லாமல் இருப்பாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தமாகாது. அப்போ ஒரு கருத்தை சொல்லப்படுது, அதுக்கு யாரும் மறுப்பு சொல்லலைன்னு சொன்னால் அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இஜ்மான்னு சொன்னீங்கன்னா பொய் சொல்கிறீங்க. இஜ்மான்னு நீங்கள் எப்போ சொல்லணும்? ஒரு 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 2024 ஒரு கருத்தில் இஜ்மா வர்றாருந்தா 2024 உள்ள ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டுக்காக போய் அல்ல ஒவ்வொரு அறிஞரோட வீட்டுக்காக போய் நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம், இவர் ஏற்றுக்கிட்டார், இவர் அப்படி முடிவு எடுத்த அப்புறம் தான் இஜ்மா நீ சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் ஒரு கருத்தை சொல்கிறாரு, யாருமே அதுக்கு மறுப்பு சொன்னதாக உங்களுக்கு தகவல் கிடைக்கல, மறுப்பு சொல்லியும் இருப்பார்கள், உங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் இஜ்மான்னீங்கன்னா எவன் இஜ்மா சொல்கிறான்னு அவன் பொய்யங்கிறாரு அஹ்மது பின் ஹம்பல். ஏன்னால் அல்லன் நாசக்கது எஹ்தலஃபு, அப்போ மக்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள், இஜ்மா என்றெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அவர் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார். அதே மாதிரி அஜ்மவு இதா சமயத்துகும் யக்கூலூன அஜ்மவு, ஏகமனதாக முடிவெடுத்து விட்டார்கள் எவனாவது சொல்வானையானால் ஃபத்தஹிம்ஹும், அவங்கள சந்தேகப்படு, அவன் பொய்யன். ஏகமனதாக முடிவெடுத்ததாக அல்லாஹ் மட்டும்தான் அறிய முடியும். ஒரு விஷயத்தில் ஏகமனதாக 200 கோடி முஸ்லீம்களும் ஏகமனதாக முடிவெடுத்தார்கள்னு ஒருத்தன் சொல்லுவான், என்னால் பொய் தானே சொல்கிறான். இவன் 200 கோடி பேரையும் பார்த்தானா? அல்லது 50 கோடி பேர் இருக்கிற காலத்தில் இஜ்மாண்டு 50 கோடி பேர் என்ன சொன்னாங்கன்னு போய் ஓட்டெடுப்பு நடத்தினானா, ஒரு கணிப்பு நடத்தினானா, கருத்து கணிப்பு நடத்தினானா? அப்போ என்ன செய்யலாம், எந்த அளவுக்கு சொல்லலாம்? இன்னி லம் ஆலமுலகும் முஹாலிஃபன், இதுக்கு மாற்றமான கருத்தை நான் அறியவில்லை, யாரும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஜாஸ, அது கூடுமே தவிர இஜ்மா பண்ணிவிட்டார்கள் என்று எவனாவது சொல்வானையானால் அவன் பொய்யன் என்று என்ன செய்கிறாங்க, அஹ்மது ஹம்பல் சொல்கிறாங்க. அபூ தாலிபுங்கிறவர் சொல்கிறார், என்ன செய்கிறாருன்னா, ஹாதா கிதுபுன், இது பொய், இஜ்மா என்பது பொய். மா இல்முஹு அன்னன்னாச முஜ்மியூன, மக்கள் எல்லாம் ஒரே கருத்தில் வந்தார்கள் என்பதற்கு எதை வைத்து அவர் அறிந்து கொண்டார். அப்போ என்ன செய்கிறாரு, இஜ்மாவுன்னாச இஜ்மாங்கிறது பொய்ன்னு சொல்லிவிட்டார். அதே மாதிரி அபுல் ஹாரிஸ் என்பவர் சொல்கிறாரு, லா எம்பகையில் யகதி நான் எத்தையல் இஜ்மா என்று வாதிடுவது எவனுக்கும் தகாது, கூடாது. ஏகமானதாக முடிவெடுத்ததை அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஒரு காலத்தில் இப்போ ஒரு அபூபக்கர் சித்திக்குடைய காலம், பெரும்பாண்டமாக மக்கள்லாம் பிறகிட்டாங்க, எல்லா பகுதியிலும் அறிஞர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு கருத்தை, இவர் சொன்ன கருத்து அனைவருக்கும் போய் சேர்ந்துருக்குமா முதல்ல? அப்போ அது சேர்ந்தவர் ஏற்றுக்கொண்டார்னு அறிய முடியுமா? அப்போ என்ன செய்யணும், இதை முடிவு நீங்கள் சொல்வதாக இருந்தால் அபூபக்கர் காலத்தில் அந்த சாம்ராஜ்யம் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அத்தனை ஊருக்கும் போகணும், அத்தனை ஊர் பள்ளிவாசல் நின்று அறிவிப்பு செய்யணும், யாராவது மாற்று கருத்து இருக்கிறான்னு கேட்கணும். அப்படிலாம் கேட்டு ஒருத்தரும் சொல்லலைண்டா தான் நீங்கள் இஜ்மான்னு சொல்ல முடியும். அப்படி எந்த ஒரு இஜ்மாவது நடந்திருக்கு உலகத்தில் நடந்திருக்குமா? கிடையாது. சும்மா ஒருத்தர் கருத்தை சொல்லியிருப்பார், கண்டுக்கிறாமல் இருந்திருப்பாங்க, மறுப்பு கூட சொல்லியிருப்பாங்க, மறுப்பு பதிவு செய்யப்பட்டிருக்காது. சில விஷயங்களுக்கு மறுப்பு சொல்லுவாங்க, அந்த மறுப்பு ரெக்கார்ட் ஆகிருக்காது. அப்படி ரெக்கார்ட் ஆகிருக்கிறனால இல்லைண்டு ஆயிருமா? அதான் கேட்குறாரு. அப்போ இஜ்மா என்று சொல்வது பொய்யன்னு தான் சொல்லுவான். இவர் இஜ்மா மாதிரி தான் காஃபிரான். சரி இஜ்மாண்டா என்ன பதம்? இஜ்மான்னா ஒரு சாரார் சொல்கிறாங்க இஜ்மாவும் சஹாபாங்கிறாங்க, சஹாபாக்களோட இஜ்மா, சஹாபாக்கள் காலத்து பேர் இஜ்மா கிடையாது அப்படின்னு சொல்லி இப்னு ஹஸ்ம் அவர்கள் தன்னுடைய நூலில் இஜ்மாவுக்கு எத்தனை அர்த்தம் கொடுத்து கிறுக்கு விளையாட்டு காட்டியிருக்கிறாங்கன்னு லிஸ்ட்டு போடுறாரு. அதில் சிலாருக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஜ்மான்னா இஜ்மாவு சஹாபா, அதுலையாவது நீ இஜ்மாவாக இருக்கணுமா இல்லையா? இந்த செலவி கூட்டம் மட்டும்தான் சொல்லிட்டு தெரிகிறது.
ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் லா யஸீஹு இல்லா மின் இத்ரத்தி ரசூல், ரசூலுடைய குடும்பத்தார்கள்லாம் கூடி எடுக்கிறதுக்கு பேர் தான் இஜ்மா. அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், அந்த 12 இமாம்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து குடி எடுத்தா தான் என்னது அதுக்கு பேர் இஜ்மான்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஓ கால தாயிஃபத்துன், இஜ்மான்னு என்னென்னு பார்த்துக்கிறோங்க. கால தாயிஃபத்துன் இஜ்மாவு அகலில் கூஃபா, கூஃபாவாசிகளுடைய இஜ்மா தான் இஜ்மா. கூஃபா ஹனஃபிகள்லாம் கூஃபாவில் தான் அபு ஹனீஃபா இருந்தார். அதனால் என்ன செய்கிறாங்க, இஜ்மாவு அகலில் கூஃபா, கூஃபாவாசிகளுடைய இஜ்மா தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க இஜ்மாவு குள்ளி அகலில் மதீனத்தி, இது மாலிக் இமாம் சொல்கிறது. மாலிக் இமாம் மாலிக் மதுஹபுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இஜ்மாவு குள்ளி அகலில் மதீனத்தி ஹோல் இஜ்மா, மதீனாவாசிகள்லாம் இஜ்மா பண்ணால் இஜ்மா, அது சஹாபியாக இருக்கணும்னு கிடையாது. மதீனாவில் எல்லோரும் கூடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது இஜ்மா, ஏகமானதான் அதை ஏற்றுக்கணுங்கிறாங்க. எந்த இஜ்மா நீ சொல்கிற இப்போ இஜ்மாண்டு, இஜ்மாவுக்கு கும்பிட்டு அர்த்தம் இருக்குது. இன்னொரு கருத்து இன்னொரு தாய் பற்றி சொல்கிறாங்க கவுலுல் ஜும்ஹூரி ஒல் அக்சர், அதிகமானவருடைய மெஜாரிட்டி தான் இஜ்மா. ஒரு 1000 பேர் இருப்பாங்க, 501 பேர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, 499 பேர் ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா 501 சொல்கிறாங்கல்ல, அதான் இஜ்மா. அப்போ கவுலுல் ஜும்ஹூரி ஒல் அக்சரி, அக்சர் அதிகமானவர் சொல்கிறது தான் இஜ்மான்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுதான். அதே மாதிரி ஒருத்தர் இஜ்மா இன்னொரு கருத்து செய்கிறாருன்னா, ஒரு காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் எல்லாம் ஒரு மசூரா பண்ணுறாங்களாம். அதில் ஒரு 10 கருத்து வந்துருச்சான். இது இப்படி அது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு பித்தர் எப்படி தொழுவது என்பதற்கு 10 கருத்து வந்துருச்சு. 10 கருத்து வந்துருச்சு என்று சொன்னால் அது அந்த 10ம் இஜ்மாவான். 11வது கருத்து எவனா சொன்னால் இஜ்மா மீறிட்டான்னு அர்த்தமா. 10க்குள்ளே தான் சொல்லணுமா. 10 கருத்தில் அவங்க முரண்பட்டு இருப்பார்களே, ஆனால் அந்த 10ல் தான் மார்க் அடங்கி இருக்குங்கிறது இஜ்மாவாயிருச்சான். ஒருத்தன் அதுக்கு பிந்தி வர்றவன் ஏதாவது சொல்வதாக இருந்தால் அந்த 10ல் எதையாவது ஒன்று தேர்ந்தெடுக்கலாமே தவிர அந்த 11 சொல்லிடக்கூடாதுங்கிறாங்க. இது எவ்வளோ மடையாக தான் இதை சொல்லுவான். ஆனால் இது சில அறிஞர்களை சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் அப்போ 10 சொன்னான்ல 9 சொன்னானே அவன் சொல்லுவேன், அவனுக்கு இஜ்மா அவன் தப்பாக போயிருமே. 8வது ஒருத்தன் சொன்னான், அவன் ஏன் சொன்னான்? 7 பேர் மாற்றி தானே அவன் சொல்லியிருக்கிறான். 6வது ஒருத்தன் சொன்னான், 6 ஏன் சொன்னான்? ஏற்கனவே 5 இருக்கும்போது அதில் நிற்க வேண்டியதானே. 6வது ஒன்று சொல்ல முடியுது. இப்போ 4வது கருத்து ஒருத்தன் சொல்கிறான், அவனும் இஜ்மா மீறுறான். ஏன்? ஏற்கனவே 3 கருத்து இருக்குதுல்ல, அதுக்குள்ளே நிற்கணவன் அவன் 4வது சொன்னான். 3வது கருத்து சொன்னானே அவனை இஜ்மா உடைக்கிறான். ஏன்? ஏற்கனவே 2 கருத்து இருக்குது, 2ல் ஒன்று தேர்ந்தெடுக்க வேண்டியது. 10 கருத்து இருந்தால் என்ன செய்யணுமா, அந்த 10 கருத்தில் இஜ்மா உடைச்சிருக்காங்கன்னு விளங்காமல் பெரிய தத்துவம் மாதிரி சொல்கிறானுவோ, இது இஜ்மாங்கிறான். அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒருத்தர் ஒரு காலத்தில் இஜ்மா செஞ்சிட்டாங்களாம். அடுத்த காலத்தில் உள்ளவங்க வேறு ஒரு கருத்தில் இஜ்மா அதுக்கு முரணா இஜ்மா முடிவு செய்கிறாங்களாம். அதுவும் சரிதான் இஜ்மாவான். அப்போ இஜ்மா ஆதாரங்கிற அடிபட்டு போயிடுது. ஒரு காலத்தில் எல்லோரும் கூடி ஹலால்ட்டாங்க, இன்னொரு காலத்தில் எல்லாம் கூடி இல்லை ஹராம் தான் சரிங்கிறாங்க. அப்போ இதை ஏற்றுக்கிறணுமா இஜ்மா, அந்தந்த காலத்தில் உள்ளதை வச்சு முடிவு எடுத்துக்கணும் அப்படின்னு இதெல்லாம் இப்னு ஹஸம் பட்டியல் போட்டு சொல்கிறார். அப்போ அதுக்கடுத்து நிலாம்னு ஒருத்தர் சொல்கிறார், இந்த ஆளை ஒன்றாவும் பாராட்டலாம் இஜ்மா கொடுத்த விளக்கத்திலேயே. அப்புறம் என்ன செய்கிறாரு, இஜ்மா என்று சொன்னால் இபாரத்துன் அன் குல்லி கவுலின் காமத்து ஹுஜ்ஜத்துஹு ஒயின்கான கவுல வாஹிதின், எது ஆதாரத்தோடு உள்ளதோ அதுக்கு பேர் தான் இஜ்மா. ஒருவன் சொல்லாக இருந்தாலும் சரி, ஒரே ஒருத்தன் சொன்னால் ஆதாரத்தோடு வச்சுவிட்டான், அதுக்கு பேர் தான் இஜ்மாங்கிறார். அப்போ இஜ்மான்னு சொல்லி மும்பிட்டு விளையாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்தில் சரி இஜ்மா கும்பிட்டு இருக்குது. அப்போ இஜ்மா ஒரு பெரிய மார்க் ஆதாரம்னு என்ன செய்கிறாரு, அதை போகிற போக்கில் விளக்கிட்டு இருக்கிறார். இஜ்மா மார்க் ஆதாரமானு சொல்லி ஒரு விவாதம் பண்ணணும், சைஃபுதீன் ரசாதியோடு சேர்ந்து ஒரு வாதம் பண்ணணும். அதில் அந்த விவாதத்தை ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் நம்ம என்ன கேட்டோம்னு கேட்டால், இஜ்மாங்கிறீங்கல்ல, இஜ்மா செஞ்ச ஒரு மசாலாவை சொல்லுங்கன்னு கேட்டோம். ஒன்று இஜ்மான்னு ஆதாரம்னு பூசி எதுக்கோ நீங்கள் குர்ஆனை விட்டு விலகிறதுக்கு இஜ்மா கொண்டாந்து வைக்கிறீங்க, ஓகே. இஜ்மாங்கிறீங்களா, எதில் இஜ்மா பண்ணாங்க சொல்லு பார்ப்போம். ஒன்று சொல்லு, இஜ்மாவை செஞ்சு எடுத்த ஒரு விஷயத்தை உலகத்தில் காட்டு பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இஜ்மா கிடையாதுங்க. இஜ்மாவை செஞ்சாலும் ஆதாரம் ஆகாது. சஹாபாக்கள்லாம் சேர்ந்து இஜ்மா பண்ணாங்கன்னு ஒன்று காட்டு, தாபியன்கள்லாம் இஜ்மா பண்ணாங்கன்னு ஒன்றை காட்டு, அல்ல 2024 உள்ளவங்கள்லாம் சேர்ந்து இஜ்மா பண்ணாங்கன்னு ஒன்றை காட்டு பார்ப்போம். ஒன்றும் கூட இல்லை, ஒரு மசாயில் காட்ட இயலாது. அப்புறம் என்ன போட்டு இஜ்மா இல்லாத ஒன்று இருக்குன்னு எதுக்கு சொல்கிறீங்க? குர்ஆனை சொல்லிட்டு வெளியேற்றி கொண்டு போனே தான் ஒன்று வேணும். குர்ஆனை மட்டும்னு சொன்னால் சிக்கலாக இருக்குது. இன்னும் நிறைய வாசலை திறந்து வச்சோம்னா வாயில் விட்டு அடிக்கலாம். அதுக்கு தானே இஜ்மாங்கிறீங்க. இஜ்மா கிறுக்க தானே இஜ்மான்னு சொல்லுவான். இஜ்மா மறுத்தா காஃபிராம் இருந்தாலும் சொல்கிறாரு, இஜ்மா மறுத்தா காஃபிரான்.
கிறுக்கன்டா இஜ்மான்னு சொல்கிறவன் தான் கிறுக்கன் வழங்குது, அதை விளங்கிக்கிறணும். அடுத்து என்னன்னு சொல்லணும்னு கேட்டால் இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து ஒன்று சொல்கிறார், பயங்கரமான விஷயம். ஒரு சஹாபாக்கள் முரண்பட்டாங்கன்னு வைங்க, எது குரானுக்கு மாற்றமாக இருக்கோ அதை எடுத்துக்கணுமா பாருங்கள். அந்த கருத்து இன்னொரு சஹாபி அதுக்கு முரண்பாட ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா இதில் நம்ம என்ன செய்யலாம்? யாருடைய கருத்து நமக்கு குரான் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்குதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை தாண்டி நாம் என்ன செய்யக்கூடாது? மூன்றாவது ஒரு கருத்துக்கு போகக்கூடாது. இதை விளங்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பெண்கள் அணிகிறாங்க தெரியுமா? நகை சேர்த்து வச்சிருப்பாங்க, 100 சவரம் 50 சவரம், அது இல்லை, எப்போதுமே ரெகுலராக அணிவாங்க தெரியுமா? 5 சவரம் 10 சவரம். இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றதுல சஹாபாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. சில பேர் அதுக்கும் கொடுக்கணும்னு இருக்காங்க, சில சஹாபாக்கள் கொடுக்க வேண்டான்றாங்க. இப்போ இந்த 2 கருத்துக்குள்ள தான் இருக்கணும். இதை தாண்டி மூன்றாவது கருத்துக்கு போகக்கூடாது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா போன்றவங்களாம் சொல்றாங்க, சஹாபாக்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதுல யாருடைய கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கோ அதோட நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி புது ஒரு கருத்துக்கு நாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 சஹாபாக்கள் 2 கருத்து சொன்னாங்கன்னு சொன்னால் எது குர்ஆனுக்கு நெருக்கமோ அதை எடுத்துக்கொள்ளணுங்கிறார். அப்போ குர்ஆனுக்கு நெருக்கமானதை பார்க்கணுன்னு ஒரு மூலையில் இருக்கல உனக்கு, அதை ஒரு கருத்து சொல்லும்போதும் பாரு, குர்ஆனுக்கு நெருக்கம்ங்கிறத வச்சு தானே எடுத்திருக்க. 2 பேர் சொன்னாங்கன்னு சொன்னால் எது குர்ஆனுக்கு நெருக்கம்ங்கிறீங்கள, அப்போ 2 கருத்து வரல, உங்கள் கருத்து இப்படி ஒரு கருத்து எஜ்மான்னு சொல்கிறாங்கன்னு வையே, அது குர்ஆனுக்கு நெருக்கமான்னு பாரு. குர்ஆனுக்கு நெருக்கம் இல்லாட்டி தூக்கி போடு. அப்போ குர்ஆனுக்கு குர்ஆனை இப்போ எடுப்பாங்களாம், 2 பேரும் சண்டை போட்டு தான் குர்ஆனுக்கு நெருக்கமானு பார்ப்பாங்களாம். ஒரு கருத்து தப்பான கருத்தை விதைச்சி விட்டாங்கன்னா அதுக்கு வாக்க மாட்டாங்களாம். உங்களுக்கெல்லாம் குர்ஆன் கேலி கூத்தாயிடுச்சா தான் விஷயம். இந்த செலப்பு கூட்டத்துக்குலாம் என்ன ஆச்சுன்னா, குர்ஆன் ஒரு கிள்ளுக்கிறை, குர்ஆன் ஒரு கேலி கூத்துங்கிற அளவுக்கு ஆயிட்டீங்க. சரி, இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து இஜ்மா பற்றியெல்லாம் விரிவாகவே தனியாக விளக்க வேண்டி இருக்கிறது. இப்போதைக்கு இது போதும்.